வந்தே மாதரம். நேற்று ஒரு துண்டு பிரசுரம் கையில் கிடச்சிது. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். கற்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லி முன்னாள் பீகார் சீஃப் மினிஸ்டர், 2 தடவை சீஃப் மினிஸ்டராக இருக்கார். 26 மாதம் சிறை தண்டனை சென்ற சுதந்திர போராட்ட தியாகி. ரொம்ப அற்புதமான பீகார் காமராஜ்னு சொல்கிறாங்க அவரை. ரொம்ப அற்புதமான வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு அவர். அந்த மீட்டிங்காக போயிருந்தேன். அப்போது ஒரு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு, பச்சை வேஷ்டி கட்டி, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு எல்லாருக்கும் துண்டு பிரசுரம் கொடுத்தாரு. நான் மேடையில் உட்காந்துருந்தேன். 4 பேர் உட்காந்துருந்தா 3 பேர் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்காம போயிட்டார். அப்புறம் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட வாங்கி பார்த்தா, தமிழில் ஆதரவு இயக்கங்களின் ஒன்று கூடல், ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்திற்கான பொதுமக்களின் வாக்கெடுப்பு மாநாடு 2024 அப்படின்னு போட்டு ஒரு பிட் நோட்டீஸ். குருச்சந்திரா திருமண மாளிகை, மகாகவி பாரதிநகர், வியாசர்பாடி, சென்னை 39. இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நம்ம விடுதலை புலி ஆதரவாளர்கள், தமிழில் ஆதரவாளர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பேர் இருந்துமா முருகன், சாந்தன், பேர் ராபர்ட் பயாஸ் 3 பேரையும் ஜெயிலில் அகதிகள் முகாமில் வச்சுருக்காங்க. விசேஷ அகதிகள் முகாம்ங்கிற பேரில் ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. என்னங்கப்பா நீங்கள் இதுக்கு இந்த 3 பேர் ரிலீஸ் பண்ணுறதுக்கே வக்கீலில் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முருகன், சாந்தன், ராபர்ட் பயாஸ் 3 பேரையும் உடனடியாக விடுதலை பண்ணுவதற்கு நல்லா விடுதலை பண்ணியாச்சு. உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணியாச்சு. ஆனால் இப்போ விசேஷ அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லி திருச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க. நான் போனேன் பார்க்குறதுக்கு, பார்க்க விட மாட்டேங்க, ரத்த சொந்தமாக இருந்தால் தான் வர முடியும், பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க. முருகனை பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் முருகன் என்கிட்ட பேசினா, ஐயா தெய்வமே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கணும் ஐயா நீங்கள், அவர் ஜெயிலேருந்து கத்துனான். இப்போ சாந்தனை ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி இருக்கான் மெட்ராஸில். அவன் போய் பார்க்க போனால் அங்கே துப்பாக்கி, இந்த போலீஸார் பாதுகாப்பு, அதான் அக்யூஸ்டாக தான் என்ன வச்சுருக்காங்க. அதனால் தமிழக ஆதரவு இயக்கங்களின் ஒன்று கூடலாம் வேணாம், நீங்கள் உடனே போய் இந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த 3 பசங்களையும் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த முருகன், சாந்தன், ராபர்ட் பயாஸ் 3 பேரையும் இலங்கைக்கு அனுப்புகிற வழியை பாருங்கள், இல்லை லண்டனுக்கு அனுப்புகிற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி 1 கூடல், 2 கூடல், 3 கூடல் சொல்லி 1, 2, 3 சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயஹிந்த்.